வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் பால் தான் செய்ய போறோம். இத்தனை நாள் வீடியோ போடாத காரணம் வந்து தாத்தா வந்து செத்துட்டாங்க, அதனால தான் வீடியோ போடல. இப்போ நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய ஆரம்பிக்கலாம். மைதா மாவு, பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறமேட்டு இது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து சில்லி பவுடர் இருக்கு, அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை உள்ள போட்டிருக்கிறது என்னன்னு சொல்லு. அப்புறம் உள்ள போட்டிருக்கிறது வந்து பொட்டேட்டோ வேக வச்சு போட்டிருக்கோம். அத சொல்லாம சால்ட் சேர்த்தியா? சால்ட் இன்னும் சேர்க்கலாமா? இனிமேல் தான்மா. அப்புறம் வந்து இது என்னது? மைதா மாவு. அது இல்லம்மா, கொத்தமல்லி இல்ல, இந்த கருப்பு மிளகு. மிளகு வந்து தட்டி எடுத்துக்கோங்க கைஸ். இப்ப நம்ம இது கூட வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கோ, அப்பதான் இதாகும். இப்ப சால்ட் வந்து இவ்வளவு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் ஆச்சு வீடியோ போட்டு? ஒரு 4 days ஆயிருக்கும் கைஸ். இப்ப நம்ம லைட்டா ஆயில் சேர்த்துக்கலாம். எதுக்கு ஆயில் சேர்க்கறீங்க? அது வந்து இந்த மாவு மாதிரி அந்த பதம் வரதுக்கு தான். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 4 days 5 days ஆயிருக்கு கைஸ். 4 days ஆயிடுச்சு. ஆமா, வெள்ளிக்கிழமை போட்டோம் வீடியோ, சனிக்கிழமை தாத்தா செத்து போயிட்டாரு. ஆமா கைஸ், அதனாலதான் எங்களால வீடியோ போட முடியல. சாட் மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவங்க வந்து எல்லாம் இங்க டியூஷன்ல சேர போறாங்க. எல்லாரும் இங்க இருந்து கோயம்புத்தூர்ல வந்து இங்க நீ படிக்கிற டியூஷன்ல வந்து சேருவாங்களா? இதான் டிஃபன் இன்னைக்கு உங்க அக்கா. தாத்தா வந்து தாத்தாவோட அண்ணா வந்து அவங்க எங்க அம்மாவுக்கு வந்து பெரியப்பா. எங்க அம்மா வந்து ரொம்ப அழுதுட்டாங்க, சாகறதுக்கு முன்னாடி போய் பார்க்கவே முடியல. அன்னைக்கு ட்ரெயின் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிடுச்சுனால தான் போக முடியல. மார்னிங் ஒரு பஸ் இருந்துச்சு, அம்மா கால் வலிக்கும்னால தான் போகல. அன்னைக்கு பஸ்ல போயிருந்தா தாத்தா போய் பார்த்தேன். ஆமா, தாத்தானா எனக்கும் லக்ஷனாக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க மாமா நம்ம நூடுல்ஸ் வீடியோல பார்த்தோம்ல, எங்க மாமா அப்புறம் அவனுக்கு வந்து தங்கச்சியா ஆல்ரெடி பிறந்திருக்காங்க. அவ ஓடி வந்தால அவதான் விஷாலு, அவ பேரு விசாலு. நாங்க எல்லாரும் விசாலு தான் கூப்பிடுவோம். எங்க 4 பேருக்கு அவருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சாச்சு. சீஸ் வந்து இந்த மாதிரி கியூபா வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். பொட்டேட்டோ இவ்வளவு பேர உருண்டையை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்படி தட்டுல வச்சு இந்த மாதிரி பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஒரு சீஸ் எடுத்து இப்படி வச்சு பன்னீர்ல சீஸ் லைட்டா உடைஞ்சிருச்சு. உருண்டை போடுவோம். உடையிற மாதிரிதான் இருக்கும். அப்படியே அதை வச்சு இப்படி வச்சு உருண்டை போட்டுருங்க. இப்ப நம்ம வந்து இதுல இங்க வச்சிடலாம். பிளேட்ல இங்க வச்சிடலாம். நெக்ஸ்ட் உருண்டை நம்ம பிடிக்கலாம். இங்க வந்து நம்ம சட்டி எடுத்து வச்சு இப்ப ஆயில் சேர்த்துக்கலாம். சட்டி நல்லா சூடானே
வந்து உருண்டை எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மைதா மாவுல போட்டு முக்கிக்கலாம். முக்கிட்டு உங்ககிட்ட பிரெட் இருந்துச்சுன்னா பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ரஸ்க் இருந்துச்சு, ரஸ்க் எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம வந்து உருண்டை எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். இப்ப இந்த இதை வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது வந்து மைதா மாவு, இதுல முக்கிட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸ் வீட்ல இல்லனா ரஸ்க்ல போட்டு பரட்டிக்கலாம். ரஸ்க் வீட்ல இருந்துச்சுன்னா அதை தூள் பண்ணிட்டு அதுல போட்டு பரட்டிட்டு எண்ணெயில போட்டுக்கலாம். நம்ம வந்து இது பண்ணி வச்சிருந்தோம்ல, இப்ப ஆயில்ல சூடாயிடுச்சு, அதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த இடத்துல அப்படியே நல்லா பொரிஞ்சு வருது. இன்னொரு உருண்டையும் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனோடனே திருப்பி திருப்பி போடுங்க. அப்பதான் வந்து நல்லா வரும் நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால். இது நல்லா வேகட்டும். இது மாதிரி வந்தோன்னு எடுத்துறணும் பாரு, தெரியுதா? அங்க வை லைட்டா. இப்போ இது ரெண்டு வேகட்டும், இதே மாதிரி ப்ரௌன் கலர்ல வரும். சரியா? செம்மையா இருக்கு கைஸ். இன்னைக்கு எல்லாம் தக்ஷி தான் செஞ்சா, நான் எதுவுமே செய்யல. இன்னைக்கு வீடியோ போடணும்னு இருந்தேன், அதனாலதான். நான் இன்னும் மூட் ஆஃப்ல இருந்து வெளியில வரல. ஆமா கைஸ். இதுவும் நல்லா வெந்துட்டே வருது. அந்த கோல்டன் ப்ரௌன் வந்து நான் இதெல்லாம் செஞ்சதே இல்லை இது வரைக்கும். இன்னைக்குதான் நான் கேள்வியே படுறேன் இதெல்லாம். அன்னைக்கு நாங்க செஞ்ச வெஜ் கட்லெட் வந்து லைட்டா சொதப்பிடுச்சு கைஸ். இதுவும் லைட்டா சொதப்பவும் நினைச்சோம், ஆனா சொதப்பல, நல்லா சூப்பரா வந்துருச்சு. இன்னைக்கு இதான் டிஃபன் எங்க வீட்ல. நோ டிஃபன். நான் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது செய்யலான்னு இருந்தேன். பாத்திரம் விளக்கிட்டு டைம் ஆயிடுச்சு, நான் டியூஷன் போயிட்டேன். அதனால இப்பதான் ஏன் பாத்திரம் விளக்குறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எல்லாரும் நினைச்சுப்பாங்க. எங்க அம்மா கையில வந்து காலையில நீ குஸ்கா செய்யும் போது கத்திய வச்சு வெங்காயம் வெட்டும் போது விரலையும் சேர்த்து நல்லா வெட்டும். ஆமா, அதனால என்னால செய்ய முடியல. அது பாத்திரம் இருக்கும்போது அந்த கம்பினார் வந்து கிளிக்க செஞ்சிருச்சு. ஆமா, காலையில வெட்டி லைட்டா தான் இருந்துச்சு. சாயங்காலம் பாத்திரம் விளக்குனா அந்த கம்பினார் எடுத்தேன் பாரு, இந்த கம்பினார் போய் நல்லா கீச்சு விட்டு ரத்தம் வந்துருச்சு. அதனாலதான் நீங்க தக்ஷி தான் பாத்திரம் விளக்குனாங்க. எல்லாரும் கொடுமைப்படுத்துறேன்னு நினைச்சுக்க போறாங்க அப்புறம். எங்க அம்மா இன்னும் தாத்தா சத்தா அந்த மூட் ஆஃப்ல இருந்து இன்னும் வெளியே வரல. என்னடி? ஒண்ணும் இல்லம்மா, டவுட். நெக்ஸ்ட் போடு. ஆயில் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. அது ஆயில உறிஞ்சு எடுக்கும். ஓ, அதை ஓபன் பண்ணி எடுத்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் இதை போட்டுக்கலாம். ஏன்னா ரஸ்க்கு பத்தாது. பரவாயில்ல, நம்ம ரஸ்க்கு பத்தல. ரஸ்க் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். ரஸ்க் வந்து நிறைய போட்டுக்கோங்க, ஒரு பேக்கெட் கிட்டத்தட்ட போடணும். ரஸ்க் வந்து பத்தல எங்களுக்கு. இது வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. பொட்டேட்டோ சீஸ் பால், பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லா நிறைய சேருங்க. அப்பதான் வந்து சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா வரும். மொறுமொறுன்னு வரும், இல்லாட்டி உள்ள ஸ்டஃபிங்லாம் வெளியில வருது. ஸோ மேல வந்து நல்லா பிரெட் கிரம்ஸ் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, பிரெட் கிரம்ஸ் அது சேர்த்ததுன்னே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா வேகட்டும். நல்லா வேகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். சீஸ் வந்து செஞ்சோடனே சூடாக இருக்க மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா வந்து அந்த சீஸ் வந்து லைட்டாக கெட்டி ஆயிடுச்சு, மெல்ட் ஆயிடுச்சு சீஸ் எல்லாம். நல்லா இருக்கா? சாப்பிட்டு ஏன் நெளியிற? உனக்கு பிடிக்கலையா? அப்படியே நெளியிற, அப்படியே பாம்பு நெளியிற மாதிரி. சூப்பரா இருக்கு கைஸ், சூப்பரா இருக்கு கைஸ்.
நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. சீஸ் எங்கடி உருகிடுச்சாடி? இதுல இருக்கு பாரு சீஸ். எடு, இதை ஓபன் பண்ணு. அப்படியே சீஸ் இருக்கு பாரு உள்ள. நான் இதை உங்களுக்கு வந்து அப்படியே பிரிச்சு காமிக்கிறேன். இதா இருக்கு சீஸ். பீஸால வர மாதிரி வருது. கம்மியா தான் வருது. சூப்பரா இருக்கு गाइस. உங்க அக்கா செஞ்சது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் அம்மா எதுவுமே செய்யல, அக்காவா தான் எல்லாம் செஞ்சேன். பொரிச்சது அம்மா. பொரிச்சது மட்டும்தான் அம்மா. எண்ணெயில அக்கா போட தெரியாதுல்ல, அதனால அம்மா போட்டேன். போதுல டிஃபனு, தூங்கலாம்ல. தூங்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் गाइस. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பை गाइस.